நண்பர்களே, இந்த வீடியோல வந்து வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒண்ணு இல்லங்க, நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகுதான்னா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது, வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். மீதி 80% வந்து கேள்விக்குறியா இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவை வந்து மாத்தணும், சேஞ்ச் பண்ணா போதும், ஈஸியா வெயிட் லாஸ் ஆகிடும். அதாவது நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகள் அங்கங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த கொழுப்புகளை நம்ம வந்து கரைய வைக்கணும். அதுக்கான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். புரோட்டீன் எது எதெல்லாம் இருக்குன்னா முட்டையில இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு விதை, முளைக்கட்டிய பச்சை பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தும் போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன உணவுகள் வேணா சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா 30% கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 கரண்டி போட்டு சாப்பிடுறீங்கன்னா ஒரு கரண்டி தான் போட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பாட்டை குறைச்சிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிடும். ஆனா பயங்கரமா பசி எடுக்கும். ஆனா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு, காலிஃபிளவர், அப்புறம் முட்டை, அப்புறம் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, இதெல்லாம் வந்து பசியை தூண்டாது. நம்மளுக்கு அப்படியே வயிறு திம்முன்னு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பசி தூண்டாது. அந்த தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் உடம்புல இருந்து. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிடும். இவ்வளவுதான், சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட